சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இப்ப என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏய், தண்ணி எடுத்துட்டு வந்து அங்கிள் கிட்ட கொடு. அங்கிள் அங்கிள் என்னாச்சு? டேப்லெட் எதுவும் போடலையா? நான் வேணா நிஷாவுக்கு கால் பண்ணி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வர சொல்லட்டா? எவ்வளவு திமிரு இருக்கு அவளுக்கு. என்கிட்டயே அவ விளையாட்ட காட்டிட்டா. அவளை எப்படி நான் சும்மா விடுவேன்? ஐயோ அங்கிள், நான் என்ன பண்ணேன்? உங்க கை காலெல்லாம் ஷேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அப்படி கேட்டேன். நான் கேட்டது ஹர்ட்டா இருந்துச்சுன்னா சாரி அங்கிள். அட நீ வேறம்மா, நான் ஒன்னும் சொல்லல. அந்த வக்கீல் பொம்பளைய சொன்னேன். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? பொம்பளைங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா இந்த லட்சணத்துல தான் வந்து நிக்கும். இங்க பாருங்க, யாரு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க சொல்ற அதே ஜெண்டர் தான் நானும். அதான் உன் கூட பிரச்சனை பண்ணாலே திமிரு பிடிச்சவ, அவ்வளவுதான் சொல்றேன். தேவசேனாவா? அவளுக்கு தான் நகையும் ஃபாரின் டிக்கெட்டும் கொடுத்து அமுக்கிட்டீங்கல்ல, இப்ப என்ன பிரச்சனை? கிரிமினல் கேஸ்ல ஆஜராகிறவங்கள தான் கிரிமினல் ஆயர்னு சொல்லுவாங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இவ பயங்கரமான கிரிமினலா இருக்காளே. எல்லாத்தையும் வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டு கடைசியில அவ வச்ச பொறியில என்ன சிக்க வச்சுட்டா. ஆனா நான் சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். இந்த கதிரேசனை பத்தி அவ முழுசா தெரியாம என்கிட்டே அவ வேலையை காட்டிட்டா. இந்த கஸ்டடி கேஸ் குறுக்க வந்து நிக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பாக்குறேன். இல்லன்னா அவ கதையை முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க இவ்வளவு ஆத்திரப்படுற அளவுக்கு அவ என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? கதிரேசன் சார், உங்களுக்கு தரதா சொன்ன சர்ப்ரைஸ் இந்தாங்க. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, இது என்ன மேடம் இது? உங்களுக்கு படிக்க தெரியும்னு நினைச்சேனே. அதிகமாலாம் இல்ல, ஒரு 3 மணி நேரம் மல்லி குழந்தைய மீட் பண்ண அனுமதிக்கணும். நீங்க இதுங்க மாதிரி அல்ப சல்ப கேஸ் எடுத்து உங்களோட மதிப்பை குறைச்சிக்காதீங்க. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? வைர நெக்லஸ் மேடம், இது ஒரு சாம்பிள் தான், வாங்கிக்கோங்க. இத கோர்ட்ல காட்டி நிரந்தரமா வெண்பாவை நான் உங்க கஸ்டடியில இருந்து தூக்க முடியும். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம வழிக்கு வந்துட்டான்னு பார்த்தா அவ என்னையே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கட்டுமான்னு மிரட்டுறான். சரி விடுங்க, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அவ ஒரு வித்தியாசமான கேரக்டர். காசு பணத்துக்குலாம் அவ ஆசைப்படுற ஆள் கிடையாது. நீதி நியாயம்னு பேசிட்டு சுத்துற கோஷ்டின்னு. அவ எப்படி இவ்வளவு மாறினான்னு எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. சரி, நகைக்கு மயங்காத பொம்பளைங்க எங்க இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அநியாயத்துக்கு உங்களே லாக் பண்ணிட்டா பாருங்க. அங்கிள், நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம வக்கீல் தான் அவங்கள விட பெரிய ஆளாச்சே, அப்புறம் என்ன? ஏன் கேட்க மாட்ட? நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல்ல, இப்படிதான் பேசுவீங்க. அப்படி சொல்ல வரல அங்கிள். நம்ம பக்கம் தான் கேஸ் நிக்கும். ஆறுமுகம் வக்கீல் விட்டுருவாரா என்ன? ஏமா, நீ தெரியாம தான் பேசுறியா இல்ல டென்ஷன் படுத்துட்டு தான் பேசுறியா? ரஞ்சி, நீ கொஞ்சம் சும்மா இரு. ராஜே, நான் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்? என் பேத்தி என் கூடவே இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். நான் எடுக்கிற கடைசி ஸ்டெப் இதுதான். இதுல நான் தோத்து போயிட்டா அவ்வளவுதான்மா. அதுக்கு மேலாம் இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது. ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி மனசு விட்டு பேசுறீங்க நீங்க? நான் எத்தனை பேரை மிரட்டி காரியம் சாதிச்சாலு என்னையே உட்கார வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டா. அதுவும் என் பேத்தியை அனுப்பி வைக்கிறேன்னு நானே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் ராஜு. என்னால ஆத்திரத்தை தாங்க முடியல. அவளை ஏதாச்சும் செஞ்சாதான் என் கோவம் அடங்கும். சொல்லு, இப்ப அவளை என்ன பண்ணலாம் சொல்லு. கோர்ட்ல வாதாடுற திறமைய காட்டி ஜெயிக்க ட்ரை பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா இப்படி உங்களை மிரட்டுற அளவுக்கு அவ வந்திருக்கானா, அவ என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பான்னு சொல்லாம சொல்லி காட்டுறா. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. தேவசேனா பணமே வாங்கல, உனக்காக தான் இந்த கேஸ்ல ஆஜர் ஆகுறேன்னு மல்லி ஏற்கனவே என்கிட்ட வந்து சொன்னான். அத நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்பதான்
தேவசேனா எந்த அளவுக்கு என் மேல வன்மத்தோட இருந்திருக்கான்னு புரியுது. அவ எந்த அளவுக்கு வன்மத்தோட இருந்தாலும் சரி, எனக்கு அவ மேல இருக்கிற வன்மத்தை நான் காட்டுனேன்னா அவ தாங்க மாட்டான். அதுக்குன்னு நீங்க வழக்கம் போல அடிக்கிறது மிரட்டுறதுன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னு வைங்க, அவ டபுள் மடங்கு வீரியத்தோட உங்களுக்கு எதிரா வந்து நிப்பா. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சில விஷயத்த உடம்பால ஜெயிக்கணும், சிலத புத்தியால. ரெண்டையும் மாத்தி கீத்தி செஞ்சோன்னு வைங்க, பாதகம் அப்புறம் நமக்கு தான். என்ன சொல்ல வர்ற? எனக்கு புத்தி கிடையாதுனா இல்ல சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். என்ன பழி வாங்குறதுக்கான இந்த சான்ஸ அவ மிஸ் பண்ணவே மாட்டா. சோ அடுத்த இயரிங்க்கு அவ பக்கா பிளானோட தான் இருப்பா. நீங்க எதுக்கும் தயாரா இருக்கிறது நல்லது. இல்ல ராஜு, எனக்கு இந்த கேஸ் வாழ்வா சாவாங்கிற போராட்டம். இதுல தோத்து போற நிலைமை வந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கொலை கூட பண்ணுவேன். ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.